முஸ்லிம்களின் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் முதல் கணவர், இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலங்களிலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த ஒரு முஹாஜிர். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அஸ்-ஸக்ரான் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஆமிர் இப்னு லுஐ கலையில் அம்ர் இப்னு அப்துஷ் ஷம்ஸ் ஹிபா பின் கைஸ் எனும் தம்பதிகளுக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்கள் சுஹைல் இப்னு அம்ர், சஹில் இப்னு அம்ர், ஹாதிப் இப்னு அம்ர், சலீத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார்கள். மக்கா நகரில் இஸ்லாமிய அழைப்பு மிக இரகசியமாக இருந்த அந்த ஆரம்ப காலத்திலேயே ஒரு முன்னோடி முஸ்லிம்களில் ஒருவராக சத்திய மார்க்கத்தை தழுவிக்கொண்டார்கள். மக்காவில் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷிகளின் அடக்குமுறை உச்சத்தை அடைந்த போது தமது ஈமானை பாதுகாக்க ஒரு தியாக பயணத்தை மேற்கொண்டார்கள். தனது மனைவி சௌதா பின்த் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இணைந்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவோடு கடல் கடந்து அபிசீனியா நோக்கி பயணமானார்கள். அபிசீனியாவில் தஞ்சம் புகுந்த இந்த தம்பதியினருக்கு அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு மகன் பிறந்தது. அஸ்-ஸக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை முறையோடு கற்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக விளங்கினார்கள். நபி அவர்களிடமிருந்தே பல விஷயங்களை நேரடியாக கற்றவர் என்பதால் சிறந்த ஒழுக்க நெறிகளோடு தங்கள் வாழ்வை செதுக்கி வாழ்ந்தார்கள். அஸ்-ஸக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் குறித்து இருவேறு குறிப்புகள் இருந்த போதிலும் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி அவர் அபிசீனியாவிலிருந்து மீண்டும் மக்காவுக்கே திரும்பினார். மதீனா நோக்கி ஹிஜ்ரத் நடப்பதற்கு சற்று முன்னதாக சுமார் 620ஆம் ஆண்டு மக்கா நகரிலேயே இறப்பெய்து அடக்கம் செய்யப்பட்டார். இவரது மரணத்துக்கு பிறகு அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்பு நபி அவர்களை மணந்தார்கள். இதுதான் ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை சுமந்த மனைவியுடன் ஈமான் கூனல் அவ்வலூன் அஸ்-ஸக்ரான் பின் அம்ர் பின் அப்துஷ் ஷம்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடன் பிறந்த சகோதரர், இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஒரு முஹாஜிர், ஒரு முஜாஹித். அந்த அமைதியான சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஹசன் என்று அழைக்கப்பட்ட கைஸ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜஹம் கிளையில் ஹுதாஃபா இப்னு கைஸ், தமீமா பின்த் ஹுர்தான் என்ற தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா, குனைஸ் இப்னு ஹுதாஃபா ஆகியோரின் அன்பு சகோதரர் ஆவார்கள். மக்காவின் ஆரம்ப கால முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷியர்களின் அடக்குமுறை நெருப்பாக தகிக்கத் தொடங்கிய காலம் அது. தனது ஈமானை பாதுகாத்து கொள்வதற்காக முஸ்லிம்கள் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. இதனால் இவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை முறையோடு கற்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களிடமிருந்து நேரடியாக கற்ற பல விடயங்களை வாழ்வில் அமுல்படுத்துவதில் மகிழ்ச்சி கண்டார்கள். சில காலங்களுக்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து வந்த புதிய இஸ்லாமிய தலைமுறைக்கான ஒரு சிறந்த சஹாபியாக குர்ஆனின் நேசத்தில் தனது வாழ்வை செதுக்கி வாழ்ந்த இவர்கள் மதீனா நகரிலேயே இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை தொட்ட, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, குர்ஆனின் நறுமணத்தை தனது வாழ்நாள் முழுவதும் சுமந்து நின்ற கைஸ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு சகோதரன், ஒரு முஹாஜிர், முஜாஹித், ஷஹீத். அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் மன்சூர் என்று அழைக்கப்பட்ட அபு அர்-ரூம் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு அப்துத்தார் எனும் கிளையில் உமைர் இப்னு ஹாஷிம் ரூமியா எனும் தம்பதிகளுக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். தனது சகோதரன் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே
நபி அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த அந்த ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலோடு சத்திய மார்க்கத்தை மனமோந்து ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவில் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷிகளின் அடக்குமுறை, கொடுமைகள், அத்துமீறல்கள் தகிக்கத் தொடங்கிய காலம் அது. ஈமானை பாதுகாக்க தனது குடும்பத்தோடு இணைந்து 2வது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். சில காலங்களில் அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். புதிய இஸ்லாமிய மறுமலர்ந்த அந்த சமுதாயத்தில் நபி அவர்களின் நம்பிக்கைக்குரிய அன்பு தோழனாக, ஒரு நல்ல குடிமகனாக தங்களை வளர்த்து கொண்டார்கள். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் தொழுகையில் திளைப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். உஹது போர்க்களத்தில் மிகுந்த வீரத்துடன் போரிட்டார்கள். இவரது வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஷாம் தேசத்தில் எழுதப்பட்டது. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு வரலாற்றை தீர்மானித்த யர்மூக் போர் நடந்த அந்த தருணம், எதிரிகளுக்கு எதிராக தீரத்துடன் போரிட்டு அந்த போர்க்களத்திலேயே ஷஹாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஈமானுக்காக தனது உயர்குடி வாழ்வை துறந்த யர்மூக் களத்தில் ஷஹாதத்தை பரிசாக பெற்ற அபு ரூம் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபிசீனியாவில் பிறந்த மக்கா நகரின் ஆளுநர், முஹாஜிர், முஜாஹித், வரி வசூலிக்கும் நிர்வாகி, ஆளுநர், ஹதீஸ் அறிவிப்பாளர் என பல்துறை நிபுணர். அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அல் ஹாரிஸ் பின் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் அபிசீனிய மண்ணில் ஈமானுக்காக கடல் கடந்து சென்ற ஒரு தியாக குடும்பத்தில் ஹாத்திப் பின் அல் ஹாரிஸ், ஃபாத்திமா அல் முஜல்லல் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் தனது சகோதரர்களான முஹம்மது, சாயித் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோருடன் ஒரு முஹாஜிர் சிறுவனாக தனது வாழ்வை தொடங்கினார்கள். சில வருடங்கள் கழித்து இவர்களது குடும்பம் மதீனாவை நோக்கி திரும்பியது. அப்போது சிறுவனாக இருந்த அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் நிழலில் அரவணைப்பில் வளரும் பெரும் பாக்கியத்தை பெற்றார். சிறுவயதில் இருந்தே திருக்குர்ஆனை அழகாக ஓதுவதிலும் நபி அவர்களின் பொன்மொழிகளை பாதுகாப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார். இக்காலத்தில் பல தாபியீன்கள் இவரிடம் வந்து பாடம் பயிலும் அளவுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராகவும் விளங்கினார். அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அறிஞர் என்பதோடு சிறந்த நிர்வாக திறமை கொண்ட ஒரு நிர்வாகியாகவும் விளங்கினார்கள். மதீனாவின் பொதுநலப் பணிகளிலும் ஜகாத் சேகரிக்கும் பணியிலும் இவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். ஹலீஃபா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர் மக்கா நகரின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். எந்த நகரில் தனது பெற்றோர் இஸ்லாத்துடன் வாழவும் முடியாமல் ஹிஜ்ரத் செய்தார்களோ அதே நகரில் இஸ்லாத்தை கொண்டு நீதமான ஆட்சி புரிந்தார். இதுதான் அபிசீனிய மண்ணில் பிறந்த, நபியவர்களின் அரவணைப்பில் வளர்ந்த, மக்கா நகரின் ஆளுநராக உயர்ந்த அல் ஹாரிஸ் பின் ஹாத்திப் அல் ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபிசீனியாவை நோக்கி தியாக பயணத்தின் போது நடுக்கடலில் கப்பலில் வைத்து பிறந்த இஸ்லாமிய வரலாற்றில் குறைசி சிறுவர்களில் நபியவர்களின் பெயரில் முஹம்மத் என்று முதலில் பெயர் சூட்டப்பட்ட ஒரு முஹாஜிர், முஜாஹித், ஹதீஸ் அறிவிப்பாளர், அறிஞர், அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் முஹம்மத் பின் ஹாத்திப் அல் ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஹாத்திப் பின் அல் ஹாரிஸ், ஃபாத்திமா பின் அல் முஜல்லல் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிறப்பு மற்ற சஹாபா தோழர்களை விடவும் சற்று வித்தியாசமானது. ஜஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் தங்களது ஈமானை பாதுகாத்து கொள்ள அபிசீனியா நோக்கி ஹிஜ்ரத் செய்த அந்த பயணத்தில் நடுக்கடலில் இவருடைய பிறப்பு நிகழ்ந்தது. இதனால் இவரை கப்பலில் பிறந்த குழந்தை சஃபீனத்தைன் என்றே வரலாறு அழைக்கிறது. அபிசீனிய மண்ணில் கால் பதித்த பின்னர் அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவருக்கு பாலூட்டி அரவணைத்தார்கள். இதனால் ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் அப்துல்லாஹ்வுக்கு பால்குடி சகோதரர் ஆனார்கள். அந்த பால்குடி உறவு பின்னாட்களில் இஸ்லாத்தின் சேவைக்கான
ஒரு உறுதியான நம்பிக்கைக்குரிய பாலமாக அமைந்தது. முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனாக இருந்தபோது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்தது. ஒருமுறை இவரது கை நெருப்பில் பட்டு பொசுங்கிவிட பதறிப்போன இவர்களுடைய தாய் இவரை நபியவர்களிடம் கொண்டு சென்றார். நபியவர்கள் தனது திருக்கரங்களால் அவருக்கு ருக்யா செய்து ஓதிவிட அந்த காயம் நொடிப்பொழுதில் மறைந்து போனது. நபியவர்களிடம் இருந்தும் தனது தாய் உம்மு ஜமீல், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரிடமிருந்தும் நேரடியாக கல்வியை பெற்றார். தனது வாழ்நாளின் இறுதியில் கூஃபா நகரத்தை தனது இருப்பிடமாக அமைத்து கொண்டு அங்கே ஒரு சிறந்த அறிஞராகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். தனது பிள்ளைகளுக்கும் சிமாக் பின் ஹர்ப் போன்ற பெரும் தாபியின்களுக்கும் தான் பெற்ற அறிவை போதித்தார். இவரது மரணம் குறித்து இருவேறு குறிப்புகள் இருந்தாலும் சுமார் ஹிஜ்ரி 86ஆம் ஆண்டில் தனது இறைவனிடம் மீண்டார். சில வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி குறைஷி தோழர்களில் இறுதியாக மரணமடைந்த சஹாபி இவர்கள்தான். இதுதான் நடுக்கடலில் பிறந்த நபியவர்களின் நிழலில் வளர்ந்த முஹம்மத் பின் ஹாத்திப் அல் ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா நகரில் குறைஷிகளால் முஸ்லிம்கள் மீதான அராஜகமும் அடக்குமுறையும் சமூக ஒதுக்கங்களும் எல்லை மீறிய அந்த காலப்பகுதியில் விசுவாசத்தின் நிழலில் தனது வாழ்வை அமைத்து கொண்ட 2 தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த ஒரு முஹாஜிர், ஒரு முஜாஹித், அறிஞர், முஃபஸ்ஸிர் அந்த இளமையான சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் முஹம்மத் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜுமஹ் கிளையில் சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப நாட்களிலேயே ஏற்றுக்கொண்ட, அதன்படி தன் வாழ்வை அமைத்து கொண்ட ஹத்தா பின் ஹாரிஸ், உகையா பின் யஸார் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். அந்த தருணத்தில் மக்கா நகரில் முஸ்லிம்களுக்கு எதிராக பல அட்டூழியங்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தன. தனது ஈமானை பாதுகாத்து வாழ அபிசீனியா நோக்கி பயணமான அந்த 2வது குழுவில் தனது பெற்றோருடன் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சிறுவனாக இணைந்து கொண்டார்கள். இதனால் இவர்களது வாழ்வு மக்கா, அபிசீனியா என 2 தேசங்களின் தியாக வரலாற்றோடு பின்னி பிணைந்திருந்தது. அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் தனது ஈமானிய பயணத்தை தொடங்கிய இவர்கள் சில காலங்களில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மதீனாவில் நபி அவர்களின் வழிகாட்டுதலின் நிழலில் தன்னை வளர்த்து கொண்டார்கள். தனது வாழ்வின் பெரும் பகுதியை அறிவு தேடலுக்காகவே அர்ப்பணித்தார்கள். இறை வேதமாம் அல் குர்ஆனை ஆழமாக கற்பதிலும் அதன் விளக்க உரை கலையில் தேர்ச்சி பெறுவதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த சஹாபியாக நற்செயல்களிலும் கல்வியிலும் திளைத்திருந்த முஹம்மத் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது புகலிடமான மதீனா நகரிலேயே தனது இறுதி தருணங்களை கழித்தார்கள். இதுதான் அடக்கு முறையில் உயிர்த்த உயிர், ஹிஜ்ரத்தில் விளைந்த பயிர், முஹம்மத் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை அதன் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு வீரர், மக்கா நகரின் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தனது குடும்பம் முழுவதையும் ஈமானிய பாதையில் அழைத்துச் சென்றவர். அந்த ஆரம்ப கால சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சுஃபியான் பின் மஅபர் அல் ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜமஹ் கிளையில் மஅமர் பின் ஹபீப் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார்கள். இவர்களது தாய் யமன் தேசத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். நபியவர்கள் சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை போதித்த அந்த ஆரம்ப நாட்களிலேயே தனது மனைவி ஹசனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்திக் கொண்டவர்களின் வரிசையில் இவர்களும் இணைந்து கொண்டார்கள். ஆனால் அந்த ஆரம்ப தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதென்பது இலகுவான ஒரு காரியமாக இருக்கவில்லை. முஸ்லிம்களை பிரச்சனைகளும் அடக்குமுறைகளும் தேடி வந்தன. அப்போது நபியவர்களுடைய கட்டளை கிணங்க ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அபிசீனியா நோக்கி புறப்பட்ட அந்த குழுவில் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மனைவியுடனும் தனது குழந்தைகள் ஜஃபர், ஜுனாதா ஆகியோருடனும் தனது வளர்ப்பு மகன் ஷுர்ஹபீல் பின் ஹசனாவுடனும் இணைந்து கொண்டார். மக்காவின் வீதிகள் அபிசீனிய பேரரசு
மதீனா நகர் என சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட ஈமானிய பயணமாகவே அமைந்தது. இந்த அத்தனை பயணங்களுக்கு மத்தியிலும் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை முறையோடு கடைபிடித்து வாழ்வதிலும் இவர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். தங்களது வாழ்வின் இறுதி தருணங்களை மதீனாவிலேயே கழித்தார்கள். சுமார் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு நபியவர்களின் நகரமான மதீனாவிலேயே சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் ஈமானுக்காக தனது முழு குடும்பத்துடனும் ஹிஜ்ரத் செய்த, அபிசீனியா முதல் மதீனா வரை தியாக பயணம் செய்த சுஃபியான் பின் மஅமர் அல் ஜுமஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா நகரின் ஆரம்ப தியாக வரலாற்றின் மன உறுதி, மாறாத இறையச்சம் கொண்ட ஒரு பெண்மணி, இஸ்லாமிய வரலாற்றின் மகத்தான தளபதி ஷுர்ஹுபீல் பின் ஹசனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு தாய், முஹாஜிரா அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன். அந்த சஹாபி பெண்மணி யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஹசனா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலமான பனு ஜுமஹ் கிளையின் ஆதரவில் வாழ்ந்தாலும் சத்திய மார்க்கமாம் இஸ்லாம் அதன் ஆரம்ப சுடர்களை படர்ந்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான தருணத்தில் தங்கள் கணவர் சுஃபியான் பின் மஅமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து மனமுவந்து முன்வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் இத்தம்பதியினர் இருவரும் அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன், முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் இணைந்து கொண்டார்கள். இறை வேதமாம் அல் குர்ஆனை ஓதுவதிலும் நபியவர்களின் போதனைகளை செவிமடுப்பதிலும் அதன்படி தங்கள் வாழ்வை செதுக்கிக் கொள்வதிலும் ஆழ்ந்த ஈடுபாட்டை காட்டினார்கள். மக்காவில் முஸ்லிம்களுக்கு எதிரான குறைஷிகளின் அடக்குமுறை எல்லை மீறவே நபியவர்களின் கட்டளை கிணங்க ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அபிசீனியாவை நோக்கி பயணமான அந்த 2 கப்பல்களில் சுமார் 100 சத்திய தோழர்களின் மத்தியில் இவர்களும் தங்கள் கணவரும் இணைந்து கொண்டார்கள். தன் பிறப்பிடத்தை துறந்து ஒரு அந்நிய தேசத்தில் வாழ்ந்தாலும் தனது இறை நம்பிக்கையில் அவர் மலை போல உறுதியாக இருந்தார். தங்களுடைய குழந்தைகளான ஜாபிர், ஜுனாதா, வளர்ப்பு மகனான ஷுர்ஹுபீல் ஆகியோரை ஈமானிய சூழலில் சத்திய நெறியில் சீராக வளர்த்தெடுத்தார். சில காலங்களுக்கு பிறகு மதீனா நகரை நோக்கி வந்தார்கள். மக்கா மற்றும் அபிசீனியா என 2 தேசங்களின் போராட்டங்களை சந்தித்த அந்த தாய் தனது வாழ்வின் இறுதி காலத்தை நபி அவர்களின் நகரமான மதீனாவிலேயே கழித்தார்கள். சுமார் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டில் மதீனா நகரிலேயே இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் இஸ்லாமிய பெண்ணாக சத்திய மார்க்கத்தை ஏந்தி அதற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த மாவீரர்களை தனது மடியில் வளர்த்தெடுத்த பின்வந்த தலைமுறையினருக்கு இறை நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்த ஹசனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்துக்காக செய்யப்பட்ட தியாக பயணத்தில் தங்களது வாழ்வை துவங்கிய, தங்களது இளமை காலத்தில் இருந்தே பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்த முஹாஜிர், முஜாஹித், அறிவிப்பாளர் அந்த சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஜாபிர் பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜமஹ் கிளையில் சுஃபியான் பின் மஅமர் ஹசனா எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவரது பெற்றோர் நபியவர்கள் ஏகத்துவத்தை போதித்த அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்திய மார்க்கத்தை நெஞ்சார தழுவிக்கொண்டவர்கள். மக்கா நகரில் முஸ்லிம்கள் மீதான துன்புறுத்தல்களை, இன்னல்களை தங்கள் சிறுவயதில் இருந்தே அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தை தாண்டிய பிறகு அந்த துன்புறுத்தல்கள் எல்லை மீறின. அப்போது அபிசீனியா நோக்கிய பயணத்தில் முஸ்லிம்களின் குழுவில் தங்களது தாய், தந்தை, சகோதரர்கள் என அனைவருடனும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இணைந்து கொண்டார்கள். இதனால் தங்கள் இளமை காலத்திலேயே முஹாஜிர் எனும் அந்தஸ்தை அடைந்தார்கள். பல வருடங்கள் அந்த அந்நிய மண்ணில் வாழ்ந்தாலும் தனது பெற்றோரின் அரவணைப்பில் ஈமானிய உறுதியோடு வளர்ந்தார்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்த நீண்ட கால அந்நிய தேச வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்தது. அவர்கள் மதீனா வந்து சேர்ந்தபோது
ஹைபர் போரின் வெற்றி கொண்டாட்டத்தில் முஸ்லிம்கள் திளைத்திருந்தார்கள். அகதியாக வெளியேறிய வலியறியா இளைஞன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இப்போது நபி அவர்களின் நகரமான மதீனாவின் புதிய தலைமுறையின் விருட்சகமாக வளர்ந்து நின்றார். மதீனாவில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை முழுமையாக அறிவு தேடலில் ஈடுபடுத்திக் கொண்டார். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் வசனங்களில் திளைப்பதிலும் நபியவர்களின் வார்த்தைகளை மற்ற தலைமுறையினருக்கு கற்பிக்கும் ஒரு அறிவிப்பாளராகவும் திகழ்ந்தார். இதுதான் அபிசீனியா முதல் மதீனா வரை 2 ஹிஜ்ரத்துக்கள் செய்த, சொந்த மண்ணை துறந்த, தியாகத்தின் நிழலில் வளர்ந்த ஜாபிர் பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறைஷிகளின் செல்வாக்கு மிக்க தலைவரின் இல்லத்தில் பிறந்தவர். ஈமானுக்காக தந்தையாலேயே விலங்கிடப்பட்டவர். ஒரு முஹாஜிர், முஜாஹித், ஷஹீத். அந்த வீரச் சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஆமிர் கிளையில் மக்காவின் பெரும் பேச்சாளர் சுஹைல் இப்னு அம்ர், ஃபாஹிதா பின் ஆமிர் எனும் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார்கள். இவரது ஆரம்ப கால ஈமானிய பயணம் ஒரு பெரும் போராட்டமாகவே இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றதற்காக இவரை தனது தந்தையே சங்கிலியால் பிணைத்து சிறை வைத்தார். ஈமானை விடச் சொல்லி தனது தந்தை எவ்வளவு வற்புறுத்திய போதும் மௌனத்தையே பதிலாக தந்தார். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் களத்தில் குறைஷிகள் அணி திரள முடிவெடுத்த போது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இஸ்லாத்தை விட்டுவிட்டதாகவும் முஸ்லிம்களுடன் போர் புரிய நானும் வரவேன் தந்தையிடம். ஆனால் களத்துக்கு வந்துவிட்ட பிறகு இரு படைகளும் நேருக்கு நேர் சந்தித்த அந்த தருணத்தில் தந்தையின் அணியிலிருந்து மின்னல் வேகத்தில் பிறந்து நபி அவர்களின் அணியை நோக்கி சேர்ந்து கொண்டார். அந்த தருணத்திலே சத்தியத்தின் போர் வீரனாக தன்னை பிரகடனப்படுத்தினார். பத்ரு களத்தை தொடர்ந்து உஹத், ஹந்தக் என நபியவர்கள் பங்கேற்ற அத்தனை தியாக களங்களிலும் இவரும் ஒருவராக நின்றார். இவரது வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் யமாமா போர்க்களத்தில் எழுதப்பட்டது. அந்த உக்கரமான போரில் தனது 38வது வயதில் வீரத்துடன் போரிட்டு ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார். ஒருமுறை மக்காவுக்கு வந்த ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்த தந்தை சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மகனின் தியாகத்தை பற்றி பேசினார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் அனைவரின் கண்களையும் கலங்க வைத்தது. ஒரு ஷஹீத் தனது குடும்பத்தில் 70 பேருக்காக பரிந்துரைப்பார் என நபி அவர்கள் சொன்னார்கள். என் மகன் அப்துல்லாஹ் அந்த பரிந்துரையை என்னிலிருந்தே தொடங்குவான் என நான் நம்புகிறேன் என்றார். இதுதான் தந்தையை முந்திய தியாகி ஷஹீத் அப்துல்லாஹ் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.